வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. திடீரென அரசியல் அரங்கத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் சேர போறாரு அப்படின்ற செய்திகள். இந்த செய்திகள் வதந்தியா அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறப்போ செங்கோட்டையன் இதை மறுக்கவில்லை. மாறா அவர் சொல்லுவது 50 ஆண்டு காலம் அதிமுகவில் உழைத்ததற்கு கிடைத்த பரிசு இன்னைக்கு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை, அது எனக்கு மனவேதனையை கொடுத்துருக்கு அப்படின்றாரு. அப்படின்னா இந்த மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியா? செங்கோட்டையனுக்கு என்ன பதவியை தரப்போகிறது? தாவேகா திட்டம் என்ன? அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறதான்ற கேள்விகள் ஒருபுறம். இன்னொரு புறம், டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு முக்கிய முடிவை அறிவிக்கப் போவதாக கூறியிருக்கிறார் OPS. அதாவது அவருடைய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகமாக மாறுகிறது அப்படின்னாரு. அது கழகம் கட்சியாக தனி கட்சியாக மாறப்போகிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுக்கிறார். யாருக்கான எச்சரிக்கை, ஏன் அப்படின்ற கேள்வியும் தொடர்கிறது. இந்த இரண்டு விவகாரங்களுக்கு மத்தியில் அதிமுகவுடைய பொதுக்குழு 10ஆம் தேதி கொடுக்கிறது. என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. தாவேகாவில் செங்கோட்டையனா, OPSன் 15ஆம் தேதி சஸ்பென்ஸ் என்ன, பின்னணியில் நடப்பது என்ன அப்படின்னு விரிவாக வாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு OPS ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சாமானிய நாகராஜ் நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர், அதிமுக ஆதரவு பெற்ற திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு நாகராஜிலிருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். திரு நாகராஜ், செங்கோட்டையன் மறுக்கலை, அதே நேரத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் தான் மிகுந்த மனவழியில் இருக்கேன் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறார். செங்கோட்டையன் தாவேகால சேர்றாரா? ஒரு 80-20 நான் பார்க்குறேன். 80% தாவேகா, 20% there is a DMK சான்ஸ் நான் பார்க்குறேன். ரைட், இப்போ நான் தாவேகால சேர்ந்தா என்ன, டிஎம்கேல சேர்ந்தா என்னன்றதை நான் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தாவேகால ரெண்டு பக்கம் ஒரு ஆஃபர் இருக்கு. குறிப்பாக திமுக மிகப்பெரிய ஆஃபர் இருக்கு, கன்ஃபார்மா ஆஃபர் இருக்கு. திமுக என்ன ஆஃபர் பண்ண, தாவேகால வந்து இன்னைக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணது என்ன, எந்த இடத்துல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்களையும் கூட்டங்களையும் அரசியலா பண்ண தெரியாதுலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு தாவேகா. அந்த இடத்துல செங்கோட்டையன் போன்ற லீடர்ஸ் வரும்போது அந்த இடத்த மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தாவேகாவில் ஒரு கோஷ்டி இவர் வரக்கூடாம இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. அதுவும் இருக்கு உள்ள. தாவேகால இவர் வந்தா நம்ம இடம் போயிடுமோன்னு சொல்லி பயந்து நிறைய பேர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தாவேகாக்குள்ள. ஸோ அந்த விஷயம் இருக்கு. அதே போல இப்போ திமுக பக்கம் போனால் மினிமம் கேரண்டி அவர் வந்து ஒருத்தர் எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் டிக் பண்ணலாம். அதே மாதிரி அவர் மீண்டும் மினிஸ்டர் ஆளான்ற ஒரு விஷயத்த டிக் பண்ணலாம். அவருக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு ஆப்ஷன், ஒன்று தாவேகா, இன்னொன்று வந்து திமுக. இதுதான் ஆப்ஷன். 80% தாவேகா இருக்கு, 20% திமுக சான்ஸ் இருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. அதே போல இந்த முறை யாரும் சமாதானப்படுத்துவதற்கோ தூது அனுப்புவதற்கோ யாரும் வரல. அதுவும் ரொம்ப வந்து கிளியரா தெரியுது. அதிமுக தரப்புல இருந்து மறைமுகமா இந்த பேச்சு எதுவுமே பண்ணல. அதாவது குறிப்பாக என்ன, பாஜகவும் பண்ணலையா? யாருமே பண்ணல. பாஜக சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னாரு. அவர் சொன்னாருங்க. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே அது என்னன்னா வந்து வைஸ் பிரசிடென்ட் அந்த பார்ட்டியும் போது தர்மர் உள்ள போகும்போது தர்மேந்திர அந்த மினிஸ்டர் வீட்டுக்குள்ள இவரும் போயிட்டார். அப்போ அமித்ஷா வரும்போது வணக்கம் சொல்லும் போது அமித்ஷாவை மீட் பண்ணிட்டாருன்ட்டாங்க. அதான் நடந்தது. அதுதான் பிரேக்கிங் நியூஸ். அதுல அது ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அது ரொம்ப ஃபேஸ்ட் நியூஸாக போயிடுச்சு. அந்த இடத்துல அமித்ஷா அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியோ எது வாங்கியோலாம் அவர் பார்க்கல. அந்த தேநீர் இது பார்ட்டியில் தர்மர் அண்ணனோட போனார் செங்கோட்டையன். அப்போ தான் அவர் மீட் பண்ணார் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனும். அந்த மீட்டிங்கில் தான் ஐ திங்க் சவுத்தில் இருக்கிற, அதாவது தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 4 ஸ்டேட்டோட எம்பிஸை வச்சு அந்த வீட்டில், அதாவது 4 ஸ்டேட்டாக பிரிச்சாங்க. அப்போ அந்த வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி அப்போ அந்த இடத்துல மீட் பண்ணார். இதில் ஏன் வந்து தாவேகால இருக்க நிறைய பேர் இவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஹோல்டு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து செங்கோட்டையன் ஆப்ஷன். இந்த முறை அவரை யாரும் சமாதான தூதுக்கோ யாரும் வரல. குறிப்பாக தேவர் ஜெயந்தியின் போது OPS அவர்களும் டிடிவி அவர்களும் சென்ற விஷயம் வந்து கட்சியில நீக்கப்பட்ட 2 பேரோட அவர் எப்படி போகலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல வரும்போது அவரை வந்து நீக்கிட்டாங்க. அதுதான் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஃபார் செங்கோட்டையன் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது இந்த இடத்துல. நான் கேட்குறது, ஏன் செங்கோட்டையன் ஒரு பிளான் இல்லாமல் எதிர்த்து பேசலை? ஒருங்கிணைன்னு இல்லை, ஒருங்கிணைக்க வேண்டிய சூழல் வரும், அதை நானே முன்னெடுப்பேனாரு. அப்போ அந்த முயற்சிகளும் பலன் கொடுக்கலையா? இல்லை, அவர் முன்னெடுக்கவே இல்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் ஒருங்கிணைக்கணும்னா யாரை கன்வின்ஸ் பண்ணும்? OPS அவர்களே டிடிவி அவர்களே கிடையாது, எடப்பாடி அவர்களே தான் கன்வின்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க EPS-ஐ கன்வின்ஸ் பண்ணிட்டு OPS டிடிவி பேசினா அது வேல்யூ இருக்கு. நீ யார்ட்டையும் கேன்சல் பண்ணாம 15 days டைம் அதுக்குள்ளே நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா நான் வேற முடிவு எடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாரு. அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல OPS பேசுறதுக்கு முன்னாடி
மிச்சம் இருக்கிற 6 பேர் இருக்காங்களே, சி.வி. சண்முகம், நம்ம மற்ற அமைச்சர்கள்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவங்க 6 பேர் போய் இபிஎஸ்ட ஒரு கோரிக்கை வச்சு ரைட்டுங்க பார்க்கலாங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நாங்கள் இன்னொரு 10 நாள் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம், நாங்கள் சீக்கிரம் சுமூகமாக எடுக்கிறோம் அப்படின்றது நல்ல விஷயம். இவரே ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு 15 நாள்ல பண்ணோம் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனை சேலஞ்ச் பண்ணா இன்னைக்குமே அரசியல் ப்ராப்ளம். அது இந்த கட்சியில திமுகவிலும் பிரச்சனை, நாளைக்கு வந்து ஓபிஎஸ் தனிநபர்கள் இருக்கும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் வரும். அங்கதான் செங்கோட்டையன் அவர்கள் கோட்டை விட்டார்ன்ட்டு நான் பார்க்கிறேன். ஓகே, கேட்போனா திரு பொங்கலூர் மணிகண்டன், 50 ஆண்டுகால உழைப்புக்கு கிடைத்த பரிசு இன்னைக்கு நான் அதிமுக உறுப்பினர் கூட இல்லை, எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துருக்குன்னு கேட்குறாரு. இன்னைக்கு நீங்கள் நீக்கிறதால அவர் தாவேக்காவில் சேர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரோ, இது உங்களுக்கு இழப்பு இல்லையா? அதாவதுங்க, ஒருபுறம் துரோகம், ஒருபுறம் விசுவாசம், இந்த இரண்டுக்கும் இடையே போட்டியில துரோகத்தோடு இணைந்து விட்டார் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா யாரெல்லாம் அம்மாவுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், அம்மாவுடைய கட்சியை அழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ அவரெல்லாம் திமுக தாங்க. ஏன்னா திமுக தான் அந்த விருப்பம் இருக்கு. அப்போ திமுகவின் எண்ணத்தை செயல்படுத்திய இடத்தில் திரு செங்கோட்டையனும் சேர்ந்து விட்டார் என்பதுதான் இப்போதைய நிலை. எனவே அவர்கள் எல்லாம் திமுகவோடு இணைந்து விட்ட காரணத்தினால திமுக நிலைப்பாடு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க இனியாவது செங்கோட்டையன் ஒருவேளை போறாருன்னு சொன்னால், இனியாவது அங்கே போயாவது துரோகம் செய்யாமல் உண்மையாக உழைக்க வேண்டும். நீங்க உழைப்பே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய இயக்கத்துல இவ்வளவு நாளா வந்து ஜாலியா அனுபவிச்சிட்டீங்க. அம்மா இருந்தாங்க, தளபதி இருக்காரு, 9 டைம் எம்எல்ஏ இருக்காரு சார். நீங்களே அமைச்சராக்குறீங்க. இல்ல, நான் சொல்றது எங்க தொகுதியோட தொடர்ந்து எம்எல்ஏ, அதிமுக யார் இருந்தாலும் எம்எல்ஏ, அந்த மாதிரி தொகுதி தமிழ்நாடு நிறைய உண்டுங்க. செங்கோட்டை நாள் அல்ல, எங்க ஒரே மாதிரி திமுக எங்க தொகுதி வென்றது, அங்கேயே பட்டு வரும்போது திமுக வென்றது. இதுவல்ல பொருத்தமான கேள்வி. ஏன்னா இப்போ திரு ஓபிஎஸ் வந்து கெடுவிச்சாரு, திரு செங்கோட்டையே போனாங்களாரு, இந்த செய்தியை தினசரி விவாதமாக்குவதற்கு இவர்கள் பயன்படுத்துறாங்க. இதை தாண்டி எந்த பயனும் உருவாக போவதில்லை அவர்களுக்கு. ஏன்னா 15 நாள் கெடுவிச்சாரு திரு ஓபிஎஸ், எதுக்கு 15 நாள் கெடுவுங்க? இன்னைக்கே நாளைக்கே அறிவிச்சுட்டு யாரு வேண்டாம்னா யாரு கேட்டா பாருங்க, ஒரு காலம் அதிமுகவில் அவர்கள் சேர்க்க போவதில்லை. இது வந்து முடிவு, அதிமுக முடிவு. அப்போ இப்படி இருக்கிற மீண்டும் மீண்டும் கெடு விதிக்கிறா. இதை சொல்றேன், எத்தனை கெடு வச்சீங்க, எத்தனை கிண்டல் பண்ணீங்க, எத்தனை கேள்வி கேட்டீங்க, எத்தனை தரிமுத்தம் பண்ணீங்க, என்ன ஆச்சு? அதேதான் நாளைக்கு நடக்கும். 15ஆம் தேதி அல்ல, இன்னொரு 15 நாள் கழித்து வந்தாலும் இதே நிலைதான். ஒருபோதும் அதிமுகவில் அந்த துரோகிகளுக்கு இடமே கிடையாது. இந்த கட்சியை நீங்க துரோகி அப்படின்னு சொல்லி நீக்கிட்டீங்க. அவர் தனித்திருந்தா கூட பரவாயில்ல, அவர் வந்து திமுகவுக்கு நான் தான் எதிரின்னு சொல்லக்கூடிய விஜயோட போறாரு. உங்களுக்கு அது மைனஸா தெரியலையா சார்? நீங்க ஒரு விஷயம், திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியில நிறைய பேர் இந்த 1 மாசம் 2 மாசம்ல இந்த மாதிரி ஏதோ நடந்ததுன்னு போனாங்க. 2 வருடங்களாகவே தொடர்ந்து அவர் துரோகத்தை செய்து கொண்டே வந்தான். ஏன்னா இப்ப நீங்க டெல்லி போன சந்திச்சேன் பேசினான்னு சொன்னாரு, அப்புறம் வந்து நானாக போனேன்னு சொன்னாரு. அப்போ யாரோட போனாலும் ஏற்கனவே கட்சி வந்து நீக்கப்பட்டு அவரும் சேர்ந்து ஆதரிக்கப்பட்ட நீக்கப்பட்டதை ஆதரித்தவர்களை இவர் மறைமுகமாக தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த கட்சி அழிப்பதற்கு இந்த கட்சி ஆட்சி, ஆமா டிடி கூட திரு பன்னீர்செல்வத்தோடு திரு சமையார் சசிகலாவோடு இவர்கள் எல்லாம் நிச்சயமாக இருந்தாங்க. நான் வந்து அவர்கள் எல்லாம் கொச்சை போட்டதை கூட சொல்ல, அதாவது விருப்பம் அம்மையார் சசிகலாவோட மற்றவர்கள் பேசுவது இயல்பு. ஆனால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த கட்சியை ஆட்சிக்கு வராமல் செய்ய வேண்டும் என்று முயற்சித்து யாருங்க? செங்கோட்டையனுங்க. ஆனா எடப்பாடியார் என்கிற ஒரு தலைவர் மீண்டும் முதலமைச்சராக அமர்ந்து விடக்கூடாதுங்கிற மிகப்பெரிய துரோகத்திற்காக இவர் இணைந்து பணியாற்றினார். உண்மை. ஏன்னா அது எப்போ பண்ணாரு? 24 தேர்தலையா இல்ல 21லயா? எப்போ நீங்க 21க்கு பிறகு எடப்பாடியார் முதலமைச்சரானார், மிகச்சிறந்த ஆட்சி கொடுத்தார், கட்சியை மிக சரியாக வழிநடத்தினார், கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தார். இதெல்லாம் சகிக்க முடியலைங்க. இந்த கட்சியை ஆட்சியை அவரால் நடத்த முடியாது என்று செங்கோட்டையன் மூலம் நினைச்சாங்க. ஆனால் ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் யார் அதை எதிர்க்குங்க? அத்தனை கட்சியும் அத்தனை பேர் எதிர்ப்பு ஒரே ஒரு நபர் தான், எடப்பாடியார் ஒற்றை நபரை நோக்கத்தை இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர் இல்லாவிட்டால் இந்த கட்சியை வீழ்த்த முடியும் நம்பிக்கைதான் காரணம். அப்போ அவரை வீழ்த்துகிற முயற்சியிலே திமுக கூட எல்லா கட்சியும் முனையுது. அவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த கட்சியால் வாழ்ந்தவர்கள், கட்சியால் பதவி வகித்தவர்கள், திரு ஓபிஎஸ், திரு பன்னீர் தினகரனோ அம்மையாரோ அல்லது செங்கோட்டையனோ இந்த முயற்சியை எடுக்கிறாங்க. உண்மைங்க. அப்போ இது சரிங்களா சார்? நீங்க நீக்கிட்டீங்க, உங்க ஆட்சி வரக்கூடாதுன்னு தானே அவங்க நினைப்பாங்க. அது ஆப்வியஸ்லி நீக்கினாலும் நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்களா? நான் கேட்கிறேன், தந்தி டிவியில் இருக்கிற ஒருவர் நிர்வாகத்துக்கு சவால் விட்டா நிர்வாகம் ஒத்துக்குங்களா சார்? அது எல்லாரும் எதுக்குறாங்க சார்? தனிநபர் என்பவர் தனிநபர், அவர் நிர்வாகத்தை சேலஞ்ச் பண்ணா யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க.
செங்கோட்டை நீக்கப்பட்டதுக்கான காரணம் இருக்கான்னா நீக்கப்பட்டதுக்கான காரணத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா நீங்க நீக்கின ஒருத்தர் திரும்பவும் உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, அது எப்படி சாத்தியம்? சார் ஒருபோதும் சொல்லல. நீங்க அங்க போங்க, சந்தோஷம் வழி அனுப்புறா சார். அவரை பத்தி ஏன் சார் பேசணும்? அதிமுக கட்சி நீக்காச்சு. அதாவது கட்சிகள் இருக்கிற போது அவர் பேசினால் நாங்க பேசணும். கட்சிகள் வெளியேற்றுவதற்கு அவர் எங்க போன என்ன வந்தா யாருக்கு என்ன சார்? அவர் அதிமுக இல்ல. எனவே அவரை பற்றி அதிமுக கவலைப்படல. நீங்க 9 முறை எம்எல்ஏ மிகப்பெரிய தலைவர் சொன்னீங்கல்ல, நீங்கள் போன போது கோபியில் யாருமா சார்? கோபியில மகிழ்ச்சியா இருக்காங்க, சுதந்திரமா இருக்காங்க. இவரால் அந்த கட்சி அந்த மாவட்டத்துல அழிக்கப்பட்டது. கோவையிலே செல்வனை தவிர யாரும் வளர முடியல. ஈரோடு மாவட்டத்திலே கட்சியை அழித்தவர், தன்னை தாண்டி யாரும் வளர்ந்திருக்கார் நினைத்தவர் செங்கோட்டையன். எனவேதான் அவர் வெளியே போன போது பட்டாசு எடுத்து கொண்டாடி இனிப்பு வந்து மகிழ்ந்தார்கள் உண்மைங்க. எனவே செங்கோட்டையன் போனது எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு எந்த வகையிலும் இழப்பு இல்ல சார். நீங்க கோபிக்கு நான் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அலுவலகத்தை திறந்து வச்சார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூறினாங்க. அவர்கள் ஆண்களும் பெண்களும் நிலையிலும் மாற வந்தாங்க. நான் தனித்தனியாக பேசினேன். எல்லாமே சொன்னாங்க சார், செங்கோட்டையனுக்கு ஒரு எடப்பாடியை பார்க்க விடல, கட்சியில பொறுப்பாங்க விடல, அந்த கோபியை தாண்டி எங்கேயும் போக விடல. எப்படி சார் கட்சி வளருது? தான் ஒருவனை தாண்டி கட்சி வளரக்கூடாது நினைத்த செங்கோட்டையன் இயற்கையை காலத்தால் அழிந்து விடுறது உண்மையை. கேட்போம். நான் திரு நாஜிர் கோலை பண்ணிட்டேன். உங்களோடு இருந்தவர், உங்களெல்லாம் பார்த்ததுக்காக தான் நீக்கப்பட்டார். பேட்டியெல்லாம் கொடுத்தார் ஒன்றா அப்படின்னு, அதுக்காக தான் நீக்கப்பட்டார். அவரே இன்னைக்கு உங்களோட இணைஞ்சு செயல்படலை அப்படின்றப்போ உங்களுடைய முயற்சிக்கு தோல்வி இல்லையா அது? அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் காலத்திலேருந்தே பயணித்தவர் அதிமுக. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு முகவரி கொடுத்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். நீங்க பேசும்போது அமைதியா இருந்த, நீங்க பேசுங்க. முகவரி கொடுத்தாருன்னா உங்களுக்கு கொடுத்தவர் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. நீங்க அப்ப எங்க இருந்தீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா பேசுங்க, தெரியாம பேசுறீங்க. அவர்தான் முகவரி கொடுத்தவர். செங்கோட்டையன் அதாவது எடப்பாடி பழனிசாமி என்பவருக்கு முகவரி கொடுத்தவர் முத்துசாமி அண்ணன், இவரு எல்லாரும் சேர்ந்துதான் முகவரி கொடுத்தவங்க. இல்ல அதெல்லாம் கடந்த காலத்துல நீங்க வந்து அவரு எடப்பாடி பழனிசாமியோட ஸ்பீச் எல்லாம் எடுத்து பாருங்க. அதெல்லாம் எல்லாம் எவ்வளவு தூரம் புகழாரம் பண்ணியிருப்பாரு தெரியும். இவ்வளவு பேசுற துரோகம் பண்ணினவர், கோபியில துரோகம் பண்ணினவர், அதாவது கட்சிக்கு விசுவாசம் இல்லாதவர், துரோகின்னு சொல்றவர் எடப்பாடி பழனிசாமியை வந்து தற்காலிக பொதுச் செயலாளராக ஒரு போலி பொதுக்குழுவை போட்டு தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த இடத்துல கையெழுத்து போடுற செங்கோட்டையன் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். அந்த செஞ்ச பாவத்துக்கு தான் அவருக்கு கிடைச்சிருக்க பனிஷ்மெண்ட். எங்களை பார்த்ததுக்குள்ள பனிஷ்மெண்ட் இல்ல சார். 6 பேர்ல அவர் ஒருத்தர், அதை மறந்துடுறீங்க சார். எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த புரட்சி தலைவரோட விதியை மாற்றி சதிவேலை பண்ணும்போது இவர் உடனே இருந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக வரதுக்கு ஒரு கையெழுத்து போட்டார. அந்த கையெழுத்து போட்ட இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் போட்டார். போட்டு இந்த 2 ஆண்டு காலம் அவரோட பயணிச்சு பல தோல்விகளை சந்திக்கிறதுக்கு உடனே இருந்தார். பார்த்தீங்களா? அவருக்கு பொங்கலூர் மணிகண்டன் கொடுக்குற பட்டம் வந்து துரோகின்னு பட்டம். ஏன்னா மக்கள் சக்தி இல்லாத சொல்றது சார். இருங்க, 9 முறை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். பேசுற வரைக்கும் அதாவது ஒருங்கிணைக்க வேண்டும், சேர்க்க வேண்டும் வந்தாரல்ல. இப்பயே தாவக்க என்னாச்சு? வந்தாரு. அப்ப ஏன் ஒருங்கிணைக்காம இன்னைக்கு தாவேக்காவை நோக்கி போறாரு? அப்ப உங்க நோக்கம் என்னன்னு கேக்குறேன் சார். இன்னைக்கு தாவேக்காவுக்கு போனோம்னா அவரு என்ன திமுகவை எதுக்கணும், களத்துல நிக்கணும், நீங்க செயல்பாடு அற்றவங்கன்னு முடிவு எடுத்துட்டாரு, அதனால போறாரு. நீங்க திமுகவை எதிர்க்கிற சக்தி இல்ல, நீங்க வந்து திமுகவோட பி டீமா செயல்படுறீங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒரே ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். எங்க மாவட்டத்துல முன்னாள் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து போடுறாரு. இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ தளவாய் சுந்தரத்தை எடுத்து ஒரு முகநூல்ல பதிவு போடுறாரு. ஆனா இருக்கு அந்த முகநூல்ல என்ன போடுறாரு? தேங்காய் பட்டணத்துல 150 கோடி ஊழல் பண்ணுன, நீ அதுல இருந்து எவ்வளவு லஞ்சம் எடுத்த, நான் வந்து டாஸ்மார்க் கடை நடத்தி நான் இவ்வளவு லஞ்சம் நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. எடப்பாடி தலைமைக்கு கீழே இருக்கிற 2 பேரும் இன்னைக்கு நான் சொல்றது புரிஞ்சிருக்க சார் பண்றாங்க. ஆனா அங்க சிட்டிங் அமைச்சர் யாரு? மனோ தங்கராஜ். அவங்க எல்லாம் பாக்குறாங்க, திமுக இருந்து பாக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு லஞ்ச ஒழிப்பு துறை அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியலையே. அப்ப அது எவ்வளவு பெரிய பி டீம் செயல்பாடு.
அப்ப திமுகவுக்கு உடந்தையா ஒரு தளவாய் சுந்தரம் இருக்காரு, முன்னாள் மாவட்டத்தில் ஒரு அசோகன் பதிவு போடுறாங்க, முகநூல்ல பதிவு போடுறாங்க. ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன், அதிமுக நான் என்ன சொல்றேன், ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை, நீங்களும் அதை தான் நினைக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன் சார், ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக வந்து செயல்படல. ஆனா அது போக எத்தனையோ அமைச்சர்கள் வரல, லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்திருக்கீங்க. எந்த நடவடிக்கை இல்லாத சூழ்நிலையில நீங்க திமுகவோட பயணிக்கிறீங்கிறது அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சு போச்சு. திமுகவை ஆணித்தரமா எதிர்க்கிற ஆளு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல, புரட்சி தலைவி அம்மா போல பயணிக்கிற ஆளு அவர் மனசுல பட்டிருக்கலாம் விஜய்னு. அதுக்காக தாவேக கூட போறாருன்னு நினைக்கலாம், எனக்கு தெரியாது. நான் சொல்ல போறது வந்து அண்ணன் செங்கோட்டையன் தான் நீங்க கேட்கணும். பொங்கலூர் மணிகண்டன் சொன்னதுக்காகவும் போற வழியில உள்துறை அமைச்சரை பார்க்கலான்னு சொன்ன தம்பி சொன்னதையும், ஏன்னா உள்துறை அமைச்சரை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட்ல வேண்டாம், போற வழியில நம்ம பார்த்துக்கலான்னு தெரிஞ்சது செங்கோட்டையன் பார்த்தாரு சொன்னதுக்கும் நான் கொடுக்குற பதில் அதுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு செங்கோட்டையன் தான் பதில் நீங்க கேட்கணும். திரு பொங்கலூர் சிறிய குறுக்கீடு மட்டும், அப்புறம் திரு புகழேந்திட்டு போகணும். சிறிய குறுக்கீடு மட்டும். அதாவது இவர்கள் நோக்கம், நான் சொல்றேன், திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து உண்மையிலேயே அதிமுக இவர்கள் ஒன்று சேர வேண்டும் நினைத்திருந்தால் அவர் நீக்கியது எங்க பாருங்க, இவரும் சேர்ந்து ஆதரிச்சார் இல்லையா? இவருக்கு வந்து உள்ளூர்ல செல்வாக்கு இல்ல. உண்மையை சொன்னா 9 முறை 10 முறை கோபியில மதிக்கிறதுக்கு ஆள் இல்ல. இனி செங்கோட்டையன் வந்து தேர்தல் நிற்கிறது அப்ப தெரியும். இன்றைக்கு பாருங்க, அந்த எஸ்பி வேலுமணி வந்து வரும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏன் கூடுறாங்க, இவர் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. சார், அதிமுக பொறுத்தவரையில எடப்பாடி கட்சியில பொறுப்புல இருக்கவங்களுக்கு எதிராக இன்னொருத்தர் எப்பவுமே இருப்பாங்களா சார்? திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் இருக்கு சார். சார் நேத்து வந்து தாவேக்கால கூட 2 அணி இருக்கு சார். ஒரு பல மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர் போடுறதுல அவங்களுக்கு சிக்கல் இருந்தது சார். ஒண்ணு இல்ல, செங்கோட்டையன் சட்டமன்றத்துல ஒரு முறையாவது திமுக பேசினாரா? இத 3-4 ஆண்டுகள்ல ஒவ்வொரு முறையும் திமுக ஆதரவு தான் பேசினாரு, எடுத்து பேசவே இல்லை. திமுக எடுத்து ஓபிஎஸ் ஆகணும் அல்லது திரையரணும் அப்ப சசிகலா அவர்கள் யாரும் போராடவே இல்லை. போராடியது அதிமுக மட்டும்தான். இன்று கூட எஸ்பி வேலு தலைமையில திருப்பூர்ல உடுமலையில போராட்டம் எதுக்காக பண்ணாங்க? திமுக எதுக்கு பண்ணாங்க? நீங்க வந்தீங்களா? எந்த போராட்டம் இல்லாம பாராட்டி கொண்டே வர்றீங்க, முதல்வர் சந்திச்சு பேசுறீங்க. ஆனா திமுக என்ன விரும்புகிறதோ அதை செயல்படுத்த முடியாத நீங்க அதிமுகன்னு சொன்னா ஒருபோதும் அதிமுக அனுமதிக்க மாட்டாங்க. கேட்போம். திரு புகழேந்தி, ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு வச்சு எல்லாட்டையும் பேசியிருந்தீங்க, நீங்க செங்கோட்டையன் கூட பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் ஏன் இந்த முடிவு எடுத்தார்? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. வணக்கம் கார்கே. எஸ், எந்த முடிவையும் செங்கோட்டையன் எடுக்கல, மௌனமா இருந்தார். நீங்களே சொன்னீங்க 27ஆம் தேதி அங்க போய் அவர் சேர மாட்டார், அது நடக்காது. அதனால அவர் ஒன்றும் வேணான்னு சொல்ல, இவர் ஒன்றும் போகலன்னு சொல்ல, அப்படி ஒரு நிகழ்வே இல்லை. இதை யாரோ தூண்டி விட்டு இந்த நம்ம முதல்ல பேசணும்ல, ஃபஸ்ட் டைம் அவர் டெல்லி போகலை. அப்போ நம்ம ஹரி கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், அவர் எக்மோரையும் சென்ட்ரலையும் விட்டு தாண்டி போக மாட்டார், கட்சி கட்டுப்பாட்டுக்கு உரியவர் அப்படின்னு சொன்னேன் நான். 2வது தடவை பிஜேபி கூட்டத்துன்னு போனது அவர் ஒத்துக்கிட்டார், அது உண்மை, அது போயிருந்தார். ஆனால் 27ஆம் தேதி உங்களுக்கு பிரேக்கிங்கே கொடுக்குறேன், அவர் அங்கே சேரவில்லை என்பதுதான் உண்மை. எங்க அங்க போல, அது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல. ஓ, தாவேக்கா தானே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அப்ப செங்கோட்டையன் 27ஆம் தேதி சேரல, அங்க சேரவில்லை. ஓகே, அதற்குரிய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. யாரும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ பேசி யாரும் முடிவு செய்யல. இது யாரால் தூண்டப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு ரூமரை வந்து கிளறி அவரால் செங்கோட்டையன் அந்த மறுக்கலையே சார், அதான் கேள்வியா இருக்கு. என் போறவர் உங்கள்கிட்ட ஊன்னு சொல்றாரு, நம்ம தந்தி டிவி சொல்ல மாட்டாரா? அங்கே நம்பர் 1 இருக்கணும், நம்ம அங்கே சொல்ல மாட்டாரா? கோபியில் இது மாதிரி நாங்கள் வந்து போகிறோங்க, டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாரா? அதையே நீங்கள் வந்து அமைதியை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறீங்க. அவர் ஏதாவது வாயை திறந்து சொன்னார்னா இந்த டெபேட்டில் நீங்களும் நானும் டிஸ்கஷனில் இல்லை. இந்த டெபேட்டை நடக்காது கார்கே, எங்கேயுமே இந்த பேச்சு போகாது. கொஞ்ச நேரம் போட்டுமே, 27ஆம் தேதி காலையில் வரைக்கும் செங்கோட்டையன் 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 இல்ல போட்டோம். ஆனா என்னுடைய நண்பர் சொன்னார் துரோகம் துரோகம்னு. எது சார் துரோகம் சொல்லுங்க சார். சார், நான் வந்து எனக்கு வேண்டியவர், நான் அன்போடு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் டிஎம்கேல ஒரு சப்போர்ட்டாக பேசினாலும் நான் அன்போடு சொல்லிக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, சார், இவரை முதலமைச்சராக்கின சின்னம்மா விடுங்க, அது பேசி ஆயிடுச்சு. இவரை முதலமைச்சர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்த ஓபிஎஸ், அதுக்கு பின்னாடி இவருக்கு குருவாக இருந்த செங்கோட்டையன் அண்ணன்,
முன்னாள் அமைச்சர்கள் கூப்பா கிருஷ்ணன், அப்புறம் என்னோட இருந்த ஜேசிடி பிரபாகரன், முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டி, இப்போ போய் திமுகவுக்கு சேர்ந்தவர், அன்வர் ராஜா, தோப்பு வெங்கடாச்சலம், தங்கத்தமிழ் செல்வன், இப்படி சார் 60 பேர் சொல்லக்கூடிய 60 பேர் ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா, புரட்சி தலைவி அம்மா இறந்த பின்னால் இந்த கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். நான் ஒரு சின்ன கேள்வி தான் கேட்கிறேன், எத்தனை பேர் அண்ணா திமுகவுக்கு வந்தாங்க சொல்லுங்க சொல்லுங்க. வேற வேற கட்சியிலிருந்து பழனிசாமி தலைமையில் வந்தாங்கன்னு சொல்லுங்க. நான் பேசுறது காலையில் அண்ணா திமுக இருந்து யார் வெளியில போறாங்க, திமுகவுக்கு யார் போறாங்க? மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு பின்னாடி இங்க யார் போறாங்க? அன்வர் ராஜா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு பின்னாடி தாவேகாவுக்கு செங்கோட்டையன் போறாரு. புகழேந்தி எங்க போறாரு? ஏன் அண்ணா திமுகவுக்கு யாரும் வர்றதில்லை? ஏன் உங்க தலைமையை ஏத்துக்கிறது இல்லை யாரும்? சார் ஆளுங்கட்சியை தேடி சார் ஆளுங்கட்சியை தேடி மற்ற கட்சியில் இருக்கவங்க போறது இயல்பு இல்லையா? அதிமுக எத்தனை பேர் சேர்ந்தாங்க? ஆளுங்கட்சி ஒரு காலத்துல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 91ல அதிமுக சேர்ந்தாங்க. அப்புறம் தேமுதிக எம்எல்ஏக்களே போய் சேர்ந்தாங்க. ஆட்சி இருக்கக்கூடிய இடத்துல அதிக நபர்கள் போய் சேருவது இயல்பு இல்லையா? அரசியலின் விதி இல்லையா? ஃபார் வாட்? எதற்காக? ஏன் போக வேண்டும்? உங்களது அரவணைப்பும் அன்பும் உங்களது ஆதரவும் உங்களது சர்வாதிகார போக்கும் இல்லாமல் இருந்திருந்தால், அது இருந்திருந்தால், நீங்கள் அரவணைத்து போயிருந்தால் ஏன் வெளியில போறாங்க உங்களை விட்டு? சொல்லுங்க பாப்போம். சார் ஒரு நாள் 2 நாளா 9 முறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன தப்பு பண்ணிட்டார் அவரு? எல்லாரும் ஒன்னா சேரணும்னு சொன்னது தப்பா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கின்ற திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து வருகிறேன். பக்கத்தில் இருக்க அத்தனை பேரும் சேர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எல்லாருமே சேரணும்ன்றவங்கலாம் அவங்க நோக்கம் வேறு ஒண்ணா இருக்கு. அடிப்படையில் இபிஎஸ் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரா நாங்க களை எடுக்கிறோம்ன்றாங்க. சார் நீக்கப்படுறோம். களை எடுக்கல, அரசியல் இல்ல அரசு களை எடுக்கல. நீங்க அரசியல் கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. இது கலை இல்ல, கொலைன்னு பேரு. இதுக்கு மலை போல இருந்த கட்சி சார் இன்னைக்கு என்ன இருக்கு? மலை போட்டு இழுக்குது பிஜேபி. அதுக்கு அடிமையை பிஜேபி பின்னாடி போயிட்டீங்க. அதிமுக தொண்டர்கள் யாரும் பிஜேபி பின்னாடி போறதை ஏத்துக்க மாட்டாங்க. அது எந்த தலைவர்கள் போனாலும் அதுதான் ஏன் ரிசல்ட். நான் ஒத்துக்க மாட்டேன். நடக்குதா இல்லையா? கேட்போம். ஆக துரோகின்னு சொல்ற வார்த்தைகளை, இது குடும்பத்துக்குள்ள சண்டை சார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து யாராவது ஏடிஎம்கே லீடர்ஸ் போய் நின்று ஃபைட் பண்ணா, அவங்களுக்கு ஆதரவா இருந்தா அது துரோகம். இது ஒரே குடும்பத்துல மாறி மாறி அடிச்சுக்கிறது எப்படி துரோகம் ஆகும்? உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தவங்க தானே சின்னம்மா, அவர் தானே உங்களை வந்து முதலமைச்சருக்கு முன்மொழிந்தார். இதெல்லாம் நடந்ததா இல்லையா? கேட்போம். ஏன் இதை வந்து துரோகம் பண்ணது யாரும் இல்லைன்றத மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சார். கேட்போம். ஏன் நகர்ல போய் யாரும் ஆதரவு கேட்டு? சரி கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன் மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நம்பிக்கை இருந்தா அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. ஏன் திமுக நோக்கி போறாங்கன்னு கேட்கிறார். இல்ல அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு ஒரு கேள்வி. அம்மா இருக்கிற போது ஏன் கேட்க சார் திருநாவுக்கரசு எல்லாம் வெளியே போனாங்க? ஏன் முத்துசாமி வெளியே போனாரு? அதாவது இந்த மாதிரி துரோக சிந்தனைகள் எங்க போலாம்? எதிரிட்டு போலாமா? அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டு அம்மாவை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி அதிமுக தலைமையில வழக்கு போட வச்சு திமுக அந்த கட்சியை போய் சேரன்னு சொன்னா யார் போவான்? அப்போ இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று இங்கே பதவி சுகம் பெற்றவர்கள் எல்லாம் போறான்னு சொன்னா போறாங்க. அதை புரிஞ்சிருங்க. அம்மாவையும் நீங்க ஒட்டுமொத்தமா பார்க்காதீங்க. நீங்க முதல்வர் மணிகண்டன் எடப்பாடி பழனிசாமி பேசாதீங்க. இன்னைக்கு சிம்பிள் அவர்கிட்ட இருக்கு சார். நீங்க எத்தனை பேர் வெளியே போனீங்க? தொண்டர்கள் யாருமே அம்மா காலத்துல என்ஜாய் காலத்துல 13 வயதிலிருந்து அக்கா வளர்மதி கொண்டவர்கள் இந்த இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு வெளியே போனாங்களா? மூத்த நிறைய பேர் இருக்காங்க சார். இபிஎஸ் அவர்களை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதுக்கப்புறம்
சார் பார்க்க சார் இன்றைக்கு சார் இந்த வளர்மதிக்கு பாடநூல் நிறுவனத்துல இந்த வளர்மதிக்கு பாடநூல் நிறுவனத்துல தலைவர் பதவி கொடுத்தது அந்த சின்னம்மா எப்படி முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்களோ வளர்மதிக்கு பாடநூல் எல்லாமே சின்னம்மா செங்கோட்டையன் அமைச்சர் ஆகிறதுக்கோ அவங்கதான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்னம்மா சசிகலா தான். அவர்கள் செய்த பெரிய பிளண்டர், அவங்க செஞ்ச தப்பு இவரை முதலமைச்சரா பண்ணுவாங்க. நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் கேட்கறது என்னன்னா எல்லா நகராட்சியிலையும் தோத்தாச்சு, எல்லா நகராட்சியிலையும் தோத்துட்டீங்க. ஆனா எல்லாமே சின்னம்மா சொன்னீங்கன்னா அம்மாவுக்கு என்ன நடக்கும் சார்? சசிகலா வைத்துக் கொண்டு திரு நாகராஜ், ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போறார்? ஏன்னா அந்த முடிவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், திருப்புமுனையா இருக்குன்றார். ஓபிஎஸ் என்ன தனி கட்சியை நோக்கி போறார், அவர் தனி இயக்கத்தை நோக்கி போறார். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு நீங்கள் இருக்கிற ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் வந்து எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்கிற மாதிரி தெரியல. எப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் அந்த கேஸை வந்து அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாரோ, எந்த மனோஜ் பாண்டியன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த கேஸை, அந்த மனோஜ் பாண்டியன் இப்போ அவரோட இல்லை. தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அப்போவே எடப்பாடி அதுக்கு அடுத்த வாரம் சொன்னார் டிடிவிக்கு வாய்ப்பு இருக்குது, ஓபிஎஸ் இதுக்கு கிடையாதுன்றது நம்ம தந்தி டிவி பேட்டியில் தான் ஹரியானன்ட்ட தான் அவர் எக்ஸ்க்ளூசிவாக சொன்னார். ஓகேவா? ஸோ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏல இருந்தார், என்டிஏ தான் சொன்னால் என்டிஏ விட்டும் அவர் வந்து இப்போ வெளில போயிட்டார். ஒன்று திமுக, இன்னொன்று வந்து டிவிகே, இது ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் சேரணும் அப்படின்னா அவர் ஒரு கட்சி ஒரு கட்சியில் முதலமைச்சராக இருந்து இது பண்ணும்போது அவர் ஒரு கட்சியில் சேர்றதோட அவர் தனி இயக்கமாக சேர்த்தது அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும்னு நினைக்கிறார். அந்த பாயிண்ட்டை நோக்கி ஓபிஎஸ் போகிறார் என்று தான் தெளிவாக தெரிகிறது. ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இப்போ இதே செங்கோட்டையன் அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்னாடி தேவர் ஜெயந்தி போது ஓபிஎஸ் அண்ணனோட போகிறார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ நம்ம சொல்கிற ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது அவர் டிவிகே ஆப்ஷன் நினைக்கிறார், இல்லை திமுக ஆப்ஷன் நினைக்கிறார், ஏன் ஓபிஎஸ் அவர்கள் ஆப்ஷன் நினைக்க மாட்டேன்றார் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. செங்கோட்டையன் ஆமாம், மனோஜ் பாண்டியன் அவர்கள் இன்ஃபேக்ட் வந்து மனோஜ் பாண்டியன் வாஸ் நோன் as a ரைட் ஹேண்ட் ஆஃப் ஓபிஎஸ் தான் மனோஜ் பாண்டியன் தான் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி தான் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அண்ணன் எல்லாருமே இந்த 3 பேர் இருந்தாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா ரைட் கூட இருந்த 2 பேர்ல 2 பேர்ல வந்தாரு அவ்வளவுதான். அதுக்காக ரைட் மொத்தம் 4 எம்எல்ஏ யாரையும் நம்பி எல்லாம் உட்காரல. ஸோ அவரும் வந்து இன்னைக்கு போயிட்டார். ஸோ ஓபிஎஸ் சார்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வைத்தியலிங்கத்தை நம்பி இருக்கும் எம்எல்ஏகள். இப்போ வெல்லமண்டி நடராஜன் அண்ணன் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இப்போ அவர் வைத்தியலிங்கம் வெளில போயிட்டாங்கன்னா அவங்களாம் வெளில போயிடுவாங்க. ரைட். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதல்ல அடுத்த டிசிஷன் எடுக்க வேண்டிய ரீசன் என்னவா இருக்குன்னா, முதல்ல இவங்க எல்லாமே காக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கார் அவர். ஸோ நம்மகிட்ட இருக்கிறவங்கள வந்து வி ஹாவ் டு குரூப் தெம் அப்படின்னு இருக்காது. அதுக்கு தான் வந்து இந்த ஒரு கட்சியோ இந்த கழகமோ ஒன்று தேவைப்படுகிறது அவருக்கு. அது இருந்தால் தான் அவரால் ஃபியூச்சரில் வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையோ இல்லை வந்து நான் 234 தொகுதியில் கேண்டிடேட் போட்டு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி நிற்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய முடியும். இல்லை அப்படின்னா அந்த கிளைம் அடிபட்டு போயிருதில்ல, இன்னும் அந்த போட்டுக்கக்கூடிய கேஸ் எல்லாம் அடிபட்டு போயிருது. அது அவருக்கு தெரிஞ்சுதான் கட்சியை நோக்கி நகர்றார். ஆமாம், எல்லாமே எதுவுமே இல்லையங்க கையில். அவர் ஒன்று நம்பிட்டு இருந்தது என்னன்னா, இந்த எலெக்ஷனில் வந்து என்டிஏ வழியாக கூட்டணியில் சேர்ந்துலாம் நினைச்சார். பட் என்டிஏல அவர் வந்து ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, அவர் அவசரப்பட்டு போயிட்டாங்க, இன்னொரு சார் வந்து பிளான் பண்ணி அமிச்சிட்டாருன்றாங்க. அது என்னன்றது அது நம்ம வந்து மேட்டர் ஆஃப் கிளாரிட்டி என்னன்றது தான் நம்ம பார்க்கணும். ஆனால் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு இன்னைக்கு? வேற என்ன பண்ண முடியும்? அவரால் நிச்சயமாக திமுகவில் போய் சேர முடியாது. ரைட், அவரால் நிச்சயமாக திமுகவில் போய் சேர முடியாது. ஒன்று கூட்டணி கட்சியாக சேரலாம். கட்சி இருந்தால் தான் அவருக்கு ஒரு பிடிப்பாக இருக்கும், அவர் ஒரு லீடராக இருப்பார். ரைட், அவரோட லீடராக இருந்தால் தான் அவரால் வந்து நாளைக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஏதோ பண்ண முடியும். இப்போ எதுக்கு எடப்பாடியோட சண்டை போட்டுட்டு இருக்கார்? நம்பர் 2 என்னால் ஆக முடியாதுன்னு தானே. இப்போ வேற கட்சியில் போய் சேர்ந்து அவர் நம்பர் 2ஓ நம்பர் 3ஓ தான் ஆக போறாரு. அந்த நம்பர் 2 நம்பர் 3 ஆகிறதுக்கு விருப்பம் இல்லைல்ல. அப்போ கட்சியை நோக்கி தானே செய்யறாரு. அவர் வந்து அதிமுக சண்டை போட்டது நம்பர் 1 அப்படின்ற அந்த இடத்துக்கு தானே. யாரு? ஆமா, அவர் சண்டை போட நம்பர் 1 இடத்துக்கு. பட் ஆனா கொடுக்கப்பட்டது நம்பர் 2 தானே அவருக்கு. இணை பொதுச் செயலாளர் தானே கொடுக்கப்பட்டது அவருக்கு. இப்போ அதுக்கு கூட அங்க சேர்க்க மாட்டாங்கன்னு தான் சொல்றோம். அதுதான் கிளாரிட்டி, அதுதான் உண்மை. ஓகே. சோ தனி கட்சி தொடங்குறதா ஒரே எனக்கு கட்சியில உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க எனக்கு தெரியாம இவர் ஒரு அரசியல் விமர்சகர் என்னவோ சொல்றாரு, நீங்க ஒரு நெறியாளர் இப்படி இல்லாம ஆமா அவர் நம்பர் 2ங்கறீங்க. உங்களால கட்சியில இருக்கறதால பேச முடியாது. எங்களால ஈஸியா பேச முடியாது. நீங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நீங்களா ஒரு மீடியால உட்கார்ந்து நான் அப்படியே கையை கட்டி வாயை பிடிச்சிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க ரகசியம் சொல்ல மாட்டீங்க, அவர் சொல்லுவாரு. நான் என்ன ரகசியத்தை சொல்றது? அவர் பாட்டுல சொல்லிட்டே என்ன பேசுறீங்க சொல்லுங்க சார். என்ன சொல்லுங்க சார்? அவர் வந்து 2026 வரைக்கும் ஒற்ற ஓட்டுல 2 பேரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உண்டு.
அது கீழாமை நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு, தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போயிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற ஸ்டில் பொசிஷன் இணை ஒருங்கிணைப்பாளர் பொசிஷன் வேக்கெட்டு காலி. அவர் கழகமாக்கி, மீட்பு குழு கழகமாக்கி அதை கைப்பற்றுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுப்பாரு. பாஜக வந்து உங்க கட்சி உள்கட்சிக்குள்ள வரமாட்டேன்ட்டாரு. போஸ்டிங் வேக்கண்ட். அதே நேரத்துல தற்காலிக பொதுச் செயலாளராகி நிரந்தர பொதுச் செயலாளரா ஒருத்தர் உட்கார்ந்து சிம்பளை வாங்கிட்டாரு. ஒரு நிமிஷம் சார், நான் என்ன கேக்குறேன் சார், நீங்க சார் நெறியாளர், நீங்க ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். எந்த கோர்ட்ல சார் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டது இல்ல, அதுக்கு எங்கேயாவது போய் இன்ட்ரி பெட்டிஷன் வாங்கிட்டு வந்தேன். நீதிபதி ஜெயச்சந்திரன் சார் தீர்ப்புக்கு போன பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு செல்லாது வரை இல்ல சார். நீங்க நல்லா புரிஞ்சிருங்க சார். நீங்க மீடியால எல்லாருமே வந்து அந்த உருட்டும் புரட்டும் பண்ணிடுறாங்க. அந்த உருட்டு அல்வா கொடுத்த மாதிரி பஞ்சை வச்சு அடைச்ச மாதிரி. சரியா உங்களுக்கு சிம்பிள் நாங்க தான் தெளிவா இதே புகழேந்தன் இதே புகழேந்தன் 2024 தேர்தல்ல சொன்னாரு, அண்ணே 10 வரையாவது நிப்பாட்டுக்கணேன்னாரு. அன்னை சொல்றேன், இந்த பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு ஒற்ற பலத்தை தூக்கிட்டு அண்ணன் நின்னாரு பாத்தீங்களா, அதுதான் இந்த சிம்பிளோட இது. ஈரோடு கிழக்கு தொகுதியில விட்டு கொடுங்கன்னாரு அண்ணாமலை சொன்னாருன்னு சொல்லி, அதே அண்ணாமலை திரும்பி எடப்பாடி பழனிசாமியை தற்குறி சொன்ன பிறகு கூட அந்த அண்ணாமலைக்கு கிட்ட போய் நிக்கிறாங்கன்னா எந்த அண்ணா திமுக காரனா ஓட்டு போடுவானா? இல்ல இல்ல அவங்க டிமாண்ட் அண்ணாமலை ஒதுக்கி வைக்கணும்ன்றதா, தலைவர் பதவியில இருக்க கூடாது. அப்படி ஒரு தலைவரை ஒதுக்கி வச்சு பாஜக எங்க இருந்துன்னு தேடி கண்டுபிடிச்ச இடத்துல பாஜக இருக்குங்கிறத காட்டுனதே அண்ணாமலை தமிழ்நாட்டுல. அந்த அண்ணாமலையை நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க. மோடி வரக்கூடாதுன்னு எதிர்த்து வேலை செஞ்ச எடப்பாடிக்கு எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு சொல்லி எந்த பாஜகவோட உணர்வுள்ள தொண்டை ஓட்டு போடுவானா சார்? முதல்ல பேசிக்கா கேளுங்க, சும்மா எங்கள்டே வராதிங்க. பாஜக காரணங்களே முதல்ல போடுவாங்களா? இன்னைக்கு ஒரு நயனார் நாயந்திரா சொல்லுவாரு, ஒரு பாஜக தலைவர், அவர் சொல்லுவாரு தேனியில 2 முதலமைச்சர் தான் வந்தாங்க, ஏன் 3 இன்னொரு முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஏன் பேச முடியல? அப்ப நீங்க எப்படி இணைப்பீங்க? உங்களுக்கு நயனார் நாயந்திரனுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒட்டு போகலன்னா நீங்க அதை பிரிச்சு காட்டுறீங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுறீங்க. அதனாலதான் இன்னைக்கு உடனே அந்த குற்றச்சாட்டு வெளியே இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன கேக்குறேன், இப்படிப்பட்ட நமக்குள்ள பேசுவோம். சொல்லுங்க, நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு இவர்கிட்ட கேக்குறதுக்கு நான் சொல்றேன். என்ன கேக்குறேன், சஸ்பென்ஸ் என்ன ரகசியமா சொல்லுங்க. என்ன சார் சொல்லணும்? ரகசியமே இல்ல சார். டிசம்பர் 15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ணன் வந்து என்ன செய்யணுமோ பாஜக தான் உள்கட்சி அரசியலுக்குள்ள சேராது இல்ல, உள்கட்சி பிரச்சனை மாட்டாங்கல்ல. சரி சார், நாளைக்கு இந்த சின்னம் முடக்கப்பட்டா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட செயல்படுவாரா? நீங்க தனி கட்சியை நோக்கி தனி கட்சியை நோக்கி போவோம். அந்த அளவுக்கு சார் 20 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவோட பயணித்தவங்க சார். 2010 அம்மா 2007 இருந்து கொடநாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திமுக மேல வசப்படுது, கொடநாட்டிலே தங்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த களத்துக்கு தேர்தல் களத்துக்கு வரமாட்டாங்க. அம்மா எப்ப இறங்கினாங்க தெரியுமா? 2010 டிசம்பர்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க. 2011 ஆட்சிக்கு வந்தாங்க. அண்ணன் அதே மாதிரிதான் கடைசி நடந்தா சார் அரசியல். நீங்க முதல்ல வந்து உட்கார்ந்து இருந்துகிட்டு நான் ஆடிக்கிட்டு பச்சை பஸ்ஸை தூக்கிட்டு சுந்தரா டிராவல்ஸ் போன கதை மாதிரிலாம் போயிட்டு வர முடியாது. இப்ப மழை பெஞ்சிட்டு எல்லாம் நின்று போச்சு. எல்லாமே இனிமேல் அண்ணன் அடிக்கிற ஆட்டம் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை அவர் தனி கட்சியோ கழகம் ஆரம்பிச்சால் உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? அவர் தனி கட்சி ஒரு வேலைங்கிறது யூகத்துக்கு நான் சொல்ல முடியாது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இத்தனை வழக்கு போட்டு கட்சிக்காக தன்னுடைய 74 வயதிலேயே அவர் வந்து களத்துல நிக்கிறாரு. ஓபிஎஸ் என்ற 3 எழுத்து இல்லாம தமிழ்நாட்டுல ஆட்சி எவருக்காக வர முடியாது. அதை எழுதி வச்சிருங்க. அது கூட நீங்க கட்சியை ஃபார்ம் பில ஓபிஎஸ் எல்லாம் கழுத்து போட முடியுமா? முடியாதா? நீங்க முடியும், முடியல. கேளுங்க, முடியாது. எப்படி காட்டுறீங்க? 24ல போட்டுட்டாய் சொன்னா தேர்தல் கமிஷன்ல அன்னைக்கு எதிர்த்து அவர் நிக்கல, விட்டு கொடுத்தாரு. 26ல அவர் நிப்பாட்டுவாரு. 234 தொகுதியில சின்னத்தை கேட்பாரு. கேட்கும்போது நீங்க கொடுக்க முடியாது, சின்னம் ஃப்ரீஸ் ஆகும். சின்னம் இல்லாம நாங்க பலாபலத்தை தூக்கி கூட நாங்க நின்னு 15ஆம் தேதி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சிக்கல் தான் போலயே. ஏன்னா அந்த மாதிரி முடிவெடுக்க விட்டுறாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு அவரோட சிம்டம்ஸ் புரிஞ்சிருங்க. நான் தெளிவா சொல்லுறேங்க.
15ஆம் தேதி வேண்டாம், நாளைக்கே முடிவு அறிவிங்க. நீங்க அது எத்தனை நாள்னு சொன்னாலும் கடைசி பிஜேபி கூட இருக்கீங்களான்னு சொல்லுங்க. எந்த அதுக்கு நாங்க சொல்றோம் சார், இருங்க நான் சொல்றேன். எந்த சார் 10ஆம் தேதி உங்க பொதுக்குழுக்கு போறோம். நாங்க பிஜேபி கூட பயணிக்கிறோம் நீங்க சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். 25 சும்மா தேதி சொல்லி அப்புறம் என்ன அதுல என்ன மாற்றம் வரும்? பாருங்க சார், எடப்பாடி பழனிசாமி பத்தி 2024ல மோடி கிட்டே போய் மாலையை போட்டுட்டு வந்துகிட்டு நான் மோடி கூட நிக்க மாட்டேன் 2026லயும் கிடையாது 29 கிடையாது. நீங்க கொள்ளக்காரி கொலகாரி வேலைக்காரி விவாத நோக்கத்திற்கு ஓபிஎஸ் செய்யக்கூடிய யுக்தி இது. அதாவது இவரை பத்தி ஊடகத்திலே செய்தி வரலன்னு சொன்னா ஓபிஎஸ் யாருக்கும் தெரியாது. எது பண்ண போறது, போராட்டம் இல்ல, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி 15ஆம் தேதி கெடு சும்மா அறிவிப்பாரு, செய்தியாக விவாதமாக. இந்த யுக்திக்காக பண்ணக்கூடிய விளையாட்டு, சிறுவில்லைத்தனமான விளையாட்டு. இதற்கெல்லாம் அதிமுக கவலைப்படாது. 3 லட்சம் ஓட்டு இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அவர் வெற்றி பெறலன்னு வைங்க, அவர் ஓட்டுக்களை பிரிக்கிறார்னா அது யாருடைய ஓட்டு? சார் உங்ககிட்ட ஓட்டு இல்லையா? அதிமுக வர வேண்டிய ஓட்டு இல்லையா? சார் ஆர்கே நகர்ல தினகரன் ஜெயிச்சார் சார். ஆட்சி பிடிச்சாரா? அதிமுக கைப்பற்றாரா? ஜெயிச்சவரை அவங்க முடியல, தோட்டம் என்ன முடியுங்க சார்? இதெல்லாம் இதெல்லாம் துரோக கூட்டங்க. இந்த துரோகியோடு எடப்பாடியார் ஏமாற மாட்டார். ஏன்னா அம்மாவே சசிகலா வச்சு ஏமாத்துறாங்க. ஆனால் எடப்பாடியாரிடம் யார் ஏமாற முடியாது. யார் வேலை செய்யறா, யார் நடிக்கிறா, யார் நாராயணன் எல்லாரும் தெரியுங்க. நான் யார் நடிக்கிறாரு, யார் ஏமாத்துறாரு அவருக்கு தெரியாதுதான். அதனால ஓடுறாங்க. ஏமாத்துறவரே அவர்தானுங்க, நடிக்கிறவரே அவர்தானே. நீங்க போய் முடியாது சார். இவங்க ஏமாற்றி பொய் சொல்லி அரசியல் செய்ய அவருக்கு முடியாது சார். அது 10 வருஷமா தெரியும். நான் என்ன விட தெரியும், இங்க விட தெரியும். இந்த காலத்துல பல பேர் பயப்படுறாங்க. அம்மாவுக்கு யாரோ ஒரு 7 ரூபாய் வச்சிருந்தாங்க. இவர் நேரடியாக களத்தில் என்று பார்க்கக்கூடியவர். ஏன் அக்கா வளர்மதி சொன்னீங்க, அம்மா காலத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க அவரெல்லாம் உறுதியா நிக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் பாருங்க, என்னை நீக்கினால் மகிழ்ச்சின்னு சொன்னாரு. இப்ப ஏன் வருத்தப்படுறாரு? நீங்க நீக்குவான்னு தெரிஞ்சு வேணும்னே பேடி கொடுத்து வேணும்னே தேவர் ஜெயந்தி இத்தனை வருஷம் போகாத செங்கோட்டையன் ஏன் போனாரு? தன்னை நீக்கினால் பெரிய அளவுல பாதிப்பு வரும் நினைச்சாருங்க. ஒருத்தரும் போகல, யாரும் சார். அம்மா எப்படியோ, எம்ஜிஆர் எப்படியோ, எடப்பாடி இருக்கிறவரை அதிமுகவை எவராலும் அசைக்க முடியாது சார். அவர் தான் அதிமுக, அதிமுக தான் அவர். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். பாஜக கூட எடப்பாடி பழனிசாமி நீடிக்க மாட்டாருங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். பாஜகவுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்லி போட்டுட்டு விசிக வர போறாங்க. அப்பவே அவர் பாஜக முடிவு யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் கேட்கலாம். திரு புகழேந்தி, ஓபிஎஸ் புதுக்கட்சியை நோக்கி நகர்கிறாரா? என்ன அந்த முடிவு? முதல்ல அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிவ் மீ சம் 5 minutes. எஸ் எஸ். என்ன பிரச்சனைனா, மிஸ்டர் கோலப்பன் ரொம்ப கிளியர் அவுட் கரெக்டாக சொல்லிட்டார். என்னென்னா, உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்குது உரிமையில் நீதிமன்றத்தில். அது முடிகிற வரைக்கும் யாரும் எதையும் செயல்படுத்த முடியாது. ஈரோடுக்கு மாத்திரமே ரெட்டைலை கொடுக்கப்பட்டது. டிஸ்பியூட் ஃபைலில் இருக்குது. எனது கண்டெம்ட் கேஸ் பெண்டிங் இருக்குது, சூரியமூர்த்தி கேஸ் பெண்டிங் இருக்குது. ஆகவே இதை முடிவு செய்ய வேண்டியது சிவில் நீதிமன்றம். என்ன ப்ராப்ளம், அவர் சொன்னது உண்மை. ரெட்டையில வேணும்னு சொல்லி ஓபிஎஸ் நாளைக்கு கையெழுத்து போட்டு அதை தேர்தல் நேரத்தில் கொடுத்தாலும் பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. வேட்பாளர்களை நிறுத்தி 2026 கொடுத்துட்டா அதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கா அவங்களுக்கான்னு முடிவு பண்ணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன். அது ஒரு பக்கம் ஒரு நிலைப்பாடு. அவர் என் நண்பர் சொன்னார் ரொம்ப அழகா, அவரை ஏமாற்ற முடியாது இபிஎஸ். உண்மைதான் சார், நாங்கள் தான் சார் ஏமாந்து போயிட்டோம் 50-60 பேர். அவரை ஏமாற்றவே முடியாது சார். அவர் ஏமாத்துற நிலப்பாட்டிலையும் இல்லை அவர். ஆகவே ஏமாந்தது நாங்களாவே வச்சுக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஓபிஎஸை பற்றி பேசுனீங்க. தவறோ ரைட்டோ ராங்கோ போய் ராமநாதபுரத்தில் சேலஞ்சுக்காக நின்னார். அவர் சொன்ன பெலாப்படத்தில் ஏடிஎம்கே டெபாசிட் போயிடுச்சு சார், 3.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார. இதுதானே ஆகும் தமிழ்நாடு பூரா. ஏன் சார் இறங்கி வந்து ஒற்றுமையாக போகக்கூடாது எல்லாரோடையுன்னு 50-60 பேர் வேறு வேறு கட்சிக்கு போயிட்டுருக்காங்க சார். வைரடி சார்,
தலைவர் அம்மா உருவாக்கின இயக்கத்திலிருந்து எல்லாரும் வெளியில போறாங்க. இதே மனோஜ் பாண்டியன் இங்க இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி விட்டு வெளியில போகவே கூடாது அப்படின்னு வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியமும் சொன்னாங்க, அவருக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் அங்க போய் நின்றுட்டு பிஜேபியினுடைய பிரான்ச் இதுன்றாரு. அப்போ தேடி போறாங்க, நாடி போறாங்க, பதவிகள் கிடைக்குமா அலையிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு கட்சி எவ்வளவு வீக்கா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி இன்னமும் பிடிவாதம் பண்ணி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு செங்கோட்டையன் என்ன சொல்லுங்க. திமுகவோட சேர்ந்து செயல்பட்டாரு தப்பு இல்லையா சார்? என்ன காலக்கெடு நிர்ணயிச்சிட்டோம், என்ன தூக்கிலையா போட போறோம்? எல்லாரும் ஒன்னா சேரணும், ஒரு 10 நாள் வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன்னு சொன்னா தப்பா சார்? இல்ல டைம் கொடுக்க யாரு சார்? உங்களுடைய ஏஜ் என்னுடைய ஏஜ் சார். டைம் கொடுக்க யாரு சார்? சார் நீங்க யாரு அப்படி கேட்டீங்கன்னா ஸ்டூடண்ட் நீங்க பொதுச் செயலாளர் இல்லை. டீச்சர் ஹெச்எம் க்கு டைம் கொடுப்பாங்களா? யாரு டீச்சர் யாரு இல்லை? நோ 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 நோ. அவர் சரியா சொன்ன மாதிரி செங்கோட்டையன் ஃபீல் பண்றேன் அப்படின்றத சொன்னாரு. எம்எல்ஏ டைம் கொடுக்கறாரு சார். சார் யார் பொதுச் செயலாளர்? நீங்க டிவில பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறீங்க சார். எந்த எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிச்சு பொதுச் செயலாளர் சொல்லி தூக்கி நிறுத்தி பொதுச் செயலாளர்னா அவர் பொதுச் செயலாளர் சந்திச்சாச்சு, நாடாளுமன்றத்துல சந்திச்சாச்சு. பொதுச் செயலாளர் சொல்லுங்க என்ன சந்திச்சீங்க? விக்ரவாண்டி ஏஃபாம் பிஃபாம் நாடாளுமன்ற தேர்தல்ல இபிஎஸ் மட்டும் தான் கையெழுத்து போட்டார். ஆமாங்க. இன்னொருத்தர் இல்ல ஒரு நிமிஷம், இன்னொருத்தர் கேட்கல, இன்னொருத்தர் டிஸ்பியூட் பண்ணல. விக்கிரவாண்டியில பிரிடி போயிட்டாரு, நிக்க மாட்டேன்னு. ஈரோட்ல பிரிடி போயிட்டாரு, நிக்க மாட்டேன்னு. எல்லாத்தையும் தோத்தாச்சு. 10-11 தோல்விகள். நீங்க நினைச்சு பாருங்க, நியாயமா இது? சொல்லுங்க பாப்போம். சரி, அப்ப ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு? ஓபிஎஸ் என்ன சார் பண்ண போறாரு? சார் என்ன செய்ய போய் சொல்லுங்க சார். நான் சொல்றேன் என்னோட ஒண்ணு இங்க கட்சி என்ன அத ஓபிஎஸ் அண்ணன் சொல்லல சார். ஒரு நிமிஷம். ஓபிஎஸ் அண்ணன் சொல்லல, இதை சொன்னது வைத்தியலிங்கம் சார். அவர் அண்ணன் சொல்லியிருக்காருன்னா இனிமேல் டைம் இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் கட்சியில ஆரம்பிக்க முடியாது, அது பெரிய ப்ராசஸ். ஆகவே சொந்த கட்சி அதிமுக நின்று போராடணுமே தவிர நான் டைம் கொடுக்குறேன்னு அந்த பாயிண்ட்ல அவர் சொல்றதுதான் கரெக்ட். ஏன் இன்னைக்கே பண்ணி காமிக்கலன்றாரு. அந்த சேலஞ்ச் வேணும் இவங்களுக்கு எல்லாருக்கும். ஓபிஎஸ் அண்ணன், தலைமாய், செங்கோட்டையன், அவங்க அந்த சின்னம்மா எல்லாரும் சேர்ந்து 4 பேர் ஒருங்கிணைஞ்சு முதல்ல நாங்கெல்லாம் சேர்ந்து அதை ஃபைட் பண்ணணும். அதுதானே வேணுமா இருக்கு. இப்போ எலெக்ஷன் அதோ தெரிகிறது, எலெக்ஷன் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் என்ன இனிமேல் போய் கட்சி ஆரம்பிக்கிறது? அது நடக்காது, விடுங்காது. அது சும்மா கட்சி ஆரம்பிக்கிறன்றது வேலையெல்லாம். இதுவும் சும்மா செங்கோட்டையன் போய் விஜய சந்திக்கிறாருன்னு. ஆகவே பரபரப்பா பிரஸுக்கு இருக்கு. இதுதான் விஷயம். ஆனா 50-60 தலைவர்கள் அம்மா இறந்து பின்னாடி போயிட்டாங்க. கருகே திரும்பி கட்சியிலிருந்து தினம் வெளியில போறதுதான் டெபேட்டா இருக்கு, ஆர்குமெண்ட்ஸா இருக்கு. இந்த கட்சி தினமும் அழிந்து கொண்டிருக்கிறது. தூக்கி நிறுத்த முடியாத நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. அதை உணர வேண்டும். தலைவர் எம்ஜிஆரையும் சார் நான் ஒன்னு சொல்றேன், இன்னும் இல்ல நான் ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன், ஒரே செகண்ட் தான். இப்போ அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் வைக்கல. ஆனா இன்னைக்கு விஜய் காஞ்சிபுரத்தில் போய் நின்றுட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டை சொல்லிதான் பேசுறார். நடிகர் நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. 67-77 எல்லாத்தையும் தலைவர் 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 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றார். அம்மா ஆரம்பிச்ச கட்சி இப்படி ஆயிடுச்சுங்கிறார் விஜய். தலைவரை அம்மாவை பாராட்டுகிறார்களோ மகிழ்ச்சியா போங்க. சட்டமன்றத்திலேயும் ஸ்டாலின் அவர்களும் முதல்வரும் தங்கம் தென்னரசும் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாங்க பாராட்டினோம். இப்ப விஜயை பாராட்டுகிறோம். மிக இவர்கள் செய்யாததை தலைவரையும் தந்தை பெரியாரையும் மற்ற தலைவர்களையும் எடுத்துக்கொண்டு போவார் போலியோ. இதே மாதிரி அடுத்த நியூஸ் வேணும் உங்களுக்கு. இப்போ அதுக்காக காத்துட்டீங்க. ரெண்டுமே இல்லைன்ட்ட, அங்கேயும் புது கட்சி இல்லைன்ட்ட, இங்கேயும் விஜய்கிட்ட சேர போல செங்கோட்டை என்னன்னு சொல்லிட்டு பாராட்டுறீங்களே விஜய். என்ன பிரேக்கிங் போட்டுக்கோங்க. ஓகே நன்றி. ஓகே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவை யார் பாராட்டினாலும் அவர்களை ஓகே தன்னோடு இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் எம்ஜிஆர் சம்பந்தமே இல்ல. பொங்கலும் சார் இருங்க. தன்னோடு இருப்பவர்களே தக்க வைக்க முடியாத ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை மீட்கிறோம் சொன்னா ஏன் மருது போறாரு, ஏன் மனோஜ் பாண்டியன் போறாரு, ஒவ்வொரு ஏன் வெளியே போறாங்க? அவரோட இருந்து கட்சி மீட்கலாம்ல, நம்பிக்கை இல்ல, ஏன் முடியல? வழக்கு போட மனோஜ் போயிடாரு சார். அரசியல எதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க, இதுதான் நடக்கும்னு சொல்றேன். ஓபிஎஸ் 15 நாள் கரு கொடுத்தாலும் சரிங்க, 15 வருஷம் கரு கொடுத்தாலும் சரி, விஜய் கட்சியில ஒரு சங்கடம் கேட்டாலும் சரிங்க. 2026 170 இடங்கள் அதிமுக வென்று 2வது முறை எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இது மக்கள் இருக்கிற தீர்ப்பு.
திமுக மீது அதிருப்தியை மிகப்பெரிய அதிமுக சரி. அறுவடை செய்து வெற்றி பெறுங்க. புகழேந்தி ஒரே வார்த்தை மட்டும் 160 இடம் note இல்ல, பண்ணிக்கங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது 2026 இப்படித்தான் சொன்னீங்க ஒரு முறையுமே. எனக்கு இப்படியே மணிகண்டனுக்கு ஒரே ஒரு இடத்துல included எடப்பாடி வெற்றி பெறவே முடியாது. பாப்போம், நான் குழப்பம் முடிச்சுங்க. திமுக ஓகே, முடிச்சோம் சுருக்கமா. இல்ல சுருக்கமானா நாங்க சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடுவோம். ஏன்னா நாங்க தான் இதுக்கு முக்கியமான ஆளு. இல்ல, இல்ல, 15 நாள் கெடு கொடுத்திருக்காருங்கிறீங்களா? டிசம்பர் 15 வரைக்கும் எடப்பாடிக்கு கெடு கொடுக்கல. எடப்பாடியை வந்து திருந்தாத பாட்டனா பாடுனா நீங்க தப்பு இல்ல, திருத்த மாட்டாருங்கிறது தெரியும். ஆனா எடப்பாடியை சுத்தி இந்த அண்ணா திமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ள இருந்து பலதை அனுபவித்த மூத்த தலைவர்கள்ல இருந்து கடைகோடி தொண்டன் வரைக்கும் திருந்தணும். நீங்க பார்த்துடுங்க. நாளைக்கு ராமநாதபுரம் போல ஒரு சூழ்நிலைகள் உருவாயிட்டு 234 தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டால் இந்த கட்சி காணாம போயிருங்கிறத எடுத்து சொல்லதான். அண்ணன் போய் இனி எடப்பாடிக்கு புத்திமதி சொல்லவோ கெடு கொடுக்கவோ அவர் செய்யல. அவரை சார்ந்து இருக்கிற அதிமுக இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றுபடணுங்கிறத 10ஆம் தேதி ஒருமித்த குரல்ல நீங்க பொதுக்குழுல காட்டணுங்கிறதுக்கு தான் அந்த 15ஆம் பொதுக்குழுக்கு மெசேஜ் கொடுத்திருக்காரு. அதுதான் பொதுக்குழுல வரக்கூடிய தொண்டர்கள், அங்க இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் முதல்வரும் நீங்க ஒன்றிணையணுங்கிறத ஒரு குரலா கொடுங்கிறத அந்த 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. 2026 தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் ஏஃபார்ம் பிஃபார்ம்ஸ் கழுத்து போட போறாரு. அதில் எந்த ஒரு மாற்று எதுவும் இல்லை. இவங்க சொல்கிறது எல்லாமே சிவில் டிஸ்பியூட்டுக்கு டைம் லைனே கிடையாது. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். முன்னாடி வரதுக்குலாம் உங்க கூட டிசம்பர் வரைக்கும் இருக்காரான்னு தெரியாது சார். நீங்க அதுக்குள்ள நீங்க இல்லன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க பாஜகவுக்கு ஒரு சமம் வந்திருக்கீங்களா? இல்லனா ஓகே ஓபிஎஸ் டிடிவில என்ன பண்ண போறாங்க? யார் கூட போறாங்க? இப்போதைக்கு வாய்ப்பு வந்து டிவிக்கோட தான் இருக்கு. டிவி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களம் எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு. செங்கோட்டையன் தாவைக்கால சேர்றாரா, புதுக்கட்சி தொடங்குகிறாரா ஓபிஎஸ், என்ன முடிவெடுக்க போறார் டிடிவி, இது யாருடைய ஓட்டுக்கள்லாம் இதனால பாதிக்கப்பட போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.